ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபியூஷன் டிஷ் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா பன்னீர் ஹாட் டாக். பன்னீர்ன்றது வந்து ஒரு இந்தியனோட இது பால் கட்டின்னு சொல்லுவாங்க தமிழில். ஏன்னா பன்னீர் ஹாட் டாக் எப்படி பண்ணலான்றதை நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். வாங்க இன்க்ரீடியன்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருள்லாம் வந்து ஓகே, ரெண்டு ஆனியன் சாப் பண்ணிக்கணும், நல்லா ஃபைன் டைஸ் நல்லா சாப் பண்ணிக்கணும். அதே மாதிரி தக்காளி ஒரு 2 நம்பர் டொமேட்டோஸ் நல்லா டைஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ் இது வந்து நல்லா டைஸ் பண்ணிக்கணும். இது ஒரு 1 நம்பர் கேப்சிகம் இது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசி வேணும்னா உங்களுக்கு வந்து பச்சை மிளகா, நான் ஒரு பச்சை மிளகா நான் சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாப் கொரியாண்டர். அப்புறம் வந்து பன்னீர் வந்து நான் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் கிரேட் பண்ணிக்கலாம். அது தவிர வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் உங்களுக்கு. அது தவிர வந்து மசாலாஸ் இருக்குது. இங்கே வந்து இது கொரியாண்டர் பவுடர் இருக்குது, இங்கே வந்து சில்லி பவுடர் இருக்குது, இங்கே வந்து ஜீரக பவுடர், இந்த டர்மரிக் பவுடர், இது கரம் மசாலா, சாட் மசாலா, அதுக்கப்புறம் ஜீரா பவுடர். இது எப்படி செய்யலான்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்றதை செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் போட்டதுக்கப்புறம் கிமின் சீட்ஸு, நெட்டாக கிமின் சீட்ஸை சாத்தே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஹாட் டாக்ன்றது என்னதுன்னா, ஹாட் டாக்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து சாசேஜில் பண்ணுவாங்க. இது வந்து வெஸ்டர்ன் குவிசனில் வந்து இது நான்வெஜ் ஐட்டமில் வந்து சாசேஜ் யூஸ் பண்ணுவாங்க. சாசேஜ் யூஸ் பண்ணிட்டு அந்த சாசேஜை வந்து ஸ்டீம் பண்ணலாம், அது பிரைஸ் பண்ணலாம், குக் பண்ணலாம். ஸோ அந்த சாசேஜை வந்து இந்த ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணி சாண்ட்விச் மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் ஹாட் டாக்ஸ். ஆனால் அந்த ப்ரெட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு இந்தியன் ஃபில்லிங் பண்ணி நம்ம ஒரு சாண்ட்விச் பண்ணுறோம். அதனால தான் இது பன்னீர் ஹாட் டாக்னு நான் சொல்கிறேன். இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா ஜீரகம் வறுந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணுறோம். நல்லா பொடியாக வெட்டிட்டு டைஸ் ஆனியன் இது லைட்டாக சாத்தே பண்ணிவிட்டு இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா லைட்டாக குக் ஆனால் போதும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் உங்களுக்கு அந்த சாண்ட்விச்சில். ஆனியனை வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ நல்லா லைட்டாக இதுவாகிடுச்சு, நல்லா சாத்தே ஆகிடுச்சு வெங்காயம். இப்போ வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு இது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை வதக்கணும். அவ்வளோதான். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எப்படி வதங்கிடுச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது பாட்டமில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டமில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை வாசனை உங்களுக்கு வாசனை கம்மியாயிடும். அந்த ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் ஸ்மெல் வந்து அந்த ரொம்ப ஃப்ளேவர் வந்து அது அப்படியே கம்மியாகிடுச்சு. அது வந்து வதங்கிடுச்சு, அது வந்து ரா ஸ்மெல் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்தது நம்ம சாப் டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். இதில் சாப் டொமேட்டோஸும் கொஞ்சோண்டு வந்து இது க்ரீன் சில்லியை ஆட் பண்ணுறோம்.
ஓகே, இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து நம்ம மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு வந்து நான் என்ன போடுறேன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரா பவுடர். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சோண்டு சாட் மசாலா கொஞ்சமாக போடலாம். இப்போது ஃபினிஷிங் டைமில் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டோன்னா எல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா குக் ஆகிட்டு டொமேட்டோஸ் நல்லா மேஷ் ஆகணும். இதில் நான் உப்பு வந்து கடைசியில் தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பன்னீர் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம உப்பு போடணும். ஸோ அதனால் நான் கடைசியில் நான் ஃபினிஷிங் வித் சால்ட். அதே மாதிரி வந்து நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி சால்ட் ஆட் பண்ணணும். ஏன்னா சாட் மசாலா வந்து கொஞ்சம் சால்ட்டி ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உப்பு போட்டுக்கணும். இது கொஞ்ச நேரம் இப்படி குக் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இது பட்டர் ஆட் பண்ணலாம். நான் இப்போ பட்டர் ஆட் பண்ணல, ஏன்னா ஆயிலி ஆகிடும். ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் பண்ண போகிறேன்றனால வந்து பட்டரை போட்டு ரொம்ப ஆயிலி ஆகிடும். ஸோ அதனால் நான் இதில் பட்டர் ஆட் பண்ணல. இது வந்து நான் டைல்யூட்டாக பண்ணல, நான் அதை வந்து திக்காக தான் பண்ண போகிறேன். நல்லா தக்காளி மேஷ் ஆகிட்டு நல்லா கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறம் டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து நம்ம குடமிளகா இருக்குல்ல, குடமிளகா அதில் ஆட் பண்ணிடலாம். குடமிளகாய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குடமிளகா வந்து வெரி ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அது இது கிடையாது. குடமிளகாலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. எல்லோ கலர் இருக்குது, ரெட் கலர் இருக்குது குடமிளகா. நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணால். குடமிளகா வந்து ஸ்பைசி கிடையாது. இது வந்து நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சாண்ட்விச் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கும் அதில். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த மசாலா ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கணும். இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் கொஞ்சோண்டு சாப் கொரியாண்டர், தனியா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இதில். ஓகே, இப்போ இது ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் சாட் மசாலா மட்டும் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன் இது எப்படி இருக்குன்னு. நான் என்ன ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லாயிருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். அதை இப்போ இதில் லைட்டாக நான்
இதில் நான் லைட்டாக சாட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். சாட் மசாலா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த மிக்சர் ரெடி. அடுத்தது நம்ம ப்ரெட் ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்றது நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த ஹாட்-டாக் ப்ரெட் வந்து நான் இப்போ வந்து சென்டரில் கட் பண்ணுறேன். ரொம்ப டீப்பாக கட் பண்ணக்கூடாது. டீப்பாக கட் பண்ணிட்டிங்கன்னா 1/2 ஆகிடும். லைட்டாக அது இது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கையால் நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அது ஸோ இப்போ வந்து ரொம்ப இதாகிடுச்சுன்னா அது ஓப்பன் ஆகிடும். இதுதான் இதில் வந்து நம்ம வந்து இது ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து லைட்டாக என்கிட்ட இந்த மயனேஸ் இருக்குது. என்கிட்ட நான் வந்து மின்ட் மயனேஸ் நான் செஞ்சு வச்சுருக்கேன். அது லைட்டாக அது இதில் அப்ளை பண்ணிவிட்டு இது பன்னீர் ஸ்டஃப் பண்ணுறேன் உள்ள. பன்னீரை ஸ்டஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ ப்ரெஸ் பண்ண முடியுமோ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜாஸ்தி ப்ரெஸ் பண்ணாதீங்க, அது உடையக்கூடாது. ப்ரெட் அப்படி இந்த 1/2 இருந்தால் தான் வந்து அழகாக இருக்கும் பார்க்க. பிஞ்சிடுத்துனா பாதி பாதி ஆகிடும். இந்த ப்ரெட்டை வந்து சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹார்டாக கட் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப லைட்டாக லைட்டாக அது வரும். ஃபுல்லாக இது கட் பண்ணிடக்கூடாது. கையால் லைட்டாக ரொம்ப ஹார்டாக இது பண்ணுங்கள். சாஃப்ட் ஹேண்ட்ஸாக பண்ணணும். இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட்டை ரொம்ப டீப் கட் பண்ணக்கூடாது. டீப் கட் பண்ணால் 1/2 ஆகிடும். பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து மின்ட் மயனேஸ் நான் என்கிட்ட இருக்குது. இது ஹோம்மேட் மின்ட் மயனேஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து இந்த ஸ்டஃபிங் வந்து சென்டரில் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். இது வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும், அதே மாதிரி சவர்னஸ் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ எல்லா விதமான டேஸ்ட்டும் இதில் இருக்குது இந்த டிஷ்ஷு. இது வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சாப்பிட்லாம், இல்லைன்னா நைட்டு டின்னர் மாதிரி கூட சாப்பிட்லாம். ஏன்னா பன்னீரில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ரிச் இன் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது பன்னீரில். ஸோ இப்போ வந்து நீங்கள் 2 சாண்ட்விச் சாப்பிட்டா கூட போதும், உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த ஹாட் பிளேட்டில் வந்து லைட்டாக பட்டர் ஆட் பண்ணணும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சோண்டு கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா லைட்டாக சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட இந்த ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை வந்து இதில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். இது லைட்டாக டோஸ்ட் பண்ணுற மாதிரி தான், நம்ம ஜாஸ்திலாம் பண்ண வேண்டாம். இந்த டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த ஃப்ரண்ட் சைடில் ஆகிடுச்சுன்னா நம்மளே ஃப்ளிப் பண்ணிக்கலாம். அதை ஆல்மோஸ்ட் டன். இது ஜஸ்ட் இது ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரெட்டு சாஃப்ட் ஆகிடும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் நல்லா ஆகிடும். ஏன்னா இதில் வந்து கொரியாண்டரும் பட்டர் இதில் இருக்குது, அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்.
அவ்வளோதான், டிஷ் ரெடி. இப்போது நான் ப்ளேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணுன்றது. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து மேலே கார்னிஷ் மாதிரி என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் கார்னிஷ் மாதிரி நான் அந்த மின்ட் மைனஸ் வந்து நான் இது கார்னிஷ் மாதிரி ஆட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா நீங்கள் ஸ்பைஸியாக கூட ஏதாவது இது சில்லி சாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதில் அவ்வளோதான், இந்த டிஷ் ரெடி. இப்போ வந்து ப்ளேட் பண்ணி காமிக்கலாம். ஸோ அந்த சாண்ட்விச் ரெடி. இப்போது பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ஹாட் டாக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ். இது ஒரு சூப்பரான டிஷ். இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம், டின்னர் மாதிரி கூட சாப்பிட்லாம். இது ஹை இன் ப்ரோட்டீன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலை இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.